படுகிறது. ஏபிஷ்ச சசிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா அகம் சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி. பரதன் ராமபிரானை அணுகி நீ நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறான். என்னை தம்பியாக ஏற்றுக்கொண்டு வந்தாலும் சரி, உன் அடிமையாக நினைத்து கொண்டு திரும்பினாலும் சரி, அல்லது இந்த ஊர் மக்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறார்களே அதற்காகவாவது திரும்பவா, என்னை சீடனாகவும் ஏற்றுக்கொள், எப்படியாவது நீ வர வேண்டும் என்று பரதன் வேண்டுகிறார். அந்த கட்டத்தில் தான் நாம் இப்போது உள்ளோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். அடியார்கள் அனைவரும் அவசியம் வந்து தரிசிக்க வேண்டிய வரப்பிரசாதியான ஆஞ்சநேய சுவாமி. கோவையில் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் போகும் பாதையில் சிறுமுகையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இடுகம்பாளையம், அங்கிருக்கும் ஜெயமங்கள ஆஞ்சநேயர் அனுமந்தராய சுவாமி பெரிய கோயிலாக உருவாகியுள்ளது. இத்திருக்கோயிலின் வாயிலில் ரொம்ப ஆச்சரியமான தீபஸ்தம்பம், சிறு பலிபீடம், அதை சுற்றி இருக்கும் மண்டபம். பழங்காலத்து சிற்பம் என்பதற்கு, கோயில் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. ஓர் புறத்தில் அழகிய திருநாமம், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சங்கமும் சக்கரமும், பின்புறத்தே ஆஞ்சநேய சுவாமி. இவர்களோடு இருக்கும் தீபஸ்தம்பத்தை சேவித்துக் கொள்கிறோம். உள்ளே நுழைந்தால் இக்கோயிலின் பழைய தோற்றத்தை ஓர் புகைப்படமாக வைத்துள்ளார்கள். 1994 வரை இக்கோயில் இப்போது இப்படித்தான் இருந்தது. அன்றும் பக்தர்கள் ஓரளவு வந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் தற்போது ஆஞ்சநேயருடைய திருவுள்ளத்தாலே கோயிலும் விரிவடைந்து உள்ளூர்காரர்கள் அனைவரும் அத்தனை ஆசையோடு திருப்பணி செய்து ஹனுமானையே தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகிறார்கள். எந்த திருக்கோயிலும் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும், திருப்பணி செய்யப்பட வேண்டுமானால் உள்ளூர் வாசிகளுடைய பங்குதான் மிகவும் முக்கியமானது. எங்கிருந்தோ ஆரோ வந்து ஆங்காங்கு கிராமப்புறத்து கோயில்களை பராமரிக்க இயலாது. ஆங்காங்கு உள்ளவர்கள் அந்த ஆஞ்சநேயரால், அந்த ராமனால் எப்போதும் அருள் பெறுபவர்களான கிராமத்து வாசிகள். அவர்களிடத்தில் தான் எத்தனை ஒற்றுமை. இந்த திருக்கோயிலை 710 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து வருகிறார்கள். கீழே கூறியபடிக்கு வியாசராஜ தீர்த்தராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில். பின்பு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நன்கு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்ட கோயில். 1994 வரை பழைய தோற்றத்தோடு இருந்தது. ஆஞ்சநேய சுவாமி அவரேதான், அவரிடத்தில் மாறுதல் இல்லை. சுற்றியிருக்கும் கோயில்கள், மற்ற சன்னிதானங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. 94 சுமார் 12 ஆண்டுகள் திருப்பணி செவ்வனே நடைபெற்றது. 2006 ஆண்டு இங்கே சம்பிரோக்ஷணம் நடந்துள்ளது, அதாவது கும்பாபிஷேகம் நடந்தது. இத்திருக்கோயிலின் தோற்றமே இப்போது பொலிவோடு உள்ளது. நிரம்ப அன்னதானம் நடக்கிறது. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆஞ்சநேய ஜெயந்தி, ஹனுமத் ஜெயந்தி மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறுமே தமிழ் மாதத்தின் முதல் வாரம் சனிக்கிழமையில் எண்ணிறந்த பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். இத்திருக்கோயிலின் மண்டபத்தை அடைகிறோம். முன்புறத்தில் நடுவே ஆஞ்சநேய சுவாமி, இருபுறங்களிலும்
அவருடைய மந்திரி பிரதானிகளான வானரோத்தமர்கள். மற்றொரு புறத்தே லக்ஷ்மி நரசிம்மசுவாமி, வேறொரு புறத்தே பகவத் ராமானுஜர். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலக்கோட்டைக்கு போகும்போது கொங்கு நாட்டின் வழியே தான் எழுந்தருளி உள்ளார். ஆகவே இந்த பக்கத்திலெல்லாம் ராமானுஜர் மிகவும் பிரசித்தமானவர். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தே. ஆசிரிமான அவரையும் தரிசித்து கொண்டோம். இனி சன்னிதானத்துக்குள் போய் உற்சவர் ஆஞ்சநேயர், மூலவர் ஆஞ்சநேயர் ஆகியோரை சேவிக்க வேண்டும். அதற்கு முன்பால் ஜாபாலிக்கு ராமன் கூறிய பதில் என்ன என்று பார்ப்போம். 109வது சர்க்கம். ஜாபாலேஸ்து வசஸ்ருத்வா ராம சத்யபராக்கிரமஹ உவாச்ச பரயா சூக்தியா புத்தியா விப்ரதிபன்னயா. இப்படி குறுக்கும் மாறுமாக மாற்றி மாற்றி குதர்க்கமாக கேள்விகளை கேட்டார் ஜாபாலி. அதுக்கு ராமன் பதில் சொல்றார், என்னிடத்தில் இருக்கிற அன்பினாலும் நான் நாட்டுக்கு திரும்பணுங்கிற ஆசையாலும் ஜாபாலி நீர் பேசுகிறீர். ஆனால் இதெல்லாம் உண்மையாக போறதில்லை. ஒருத்தருக்கு பிடிச்சதை பேசினதுக்காக அது உண்மையாகாது. உலகமே சத்தியத்தில் தான் நிலை நிற்கிறது. நீர் சத்தியம்ங்கிற உண்மையை மாறி பேசுகிறீர். பவான்மே பிரிய காமார்த்தம் வச்சனம் யதிஹோத்தவானு அகாரியம் காரிய சங்காசம் அபத்தியம் பத்திய சந்நிபம். உலகத்தில் எது முக்கியமானது தெரியுமா? நான் வார்த்தையை நான் மாறக்கூடாது, நான் சொன்னதை மீறி நான் நடக்கக்கூடாது. ஒழுக்கம்தான் உலகத்தில் மிகவும் முக்கியமானது. புரிந்து கொள்ளும். நிர்மரியாதஸ்து புருஷா பாபாச்சார சமன்விதா மானம் ந லபத்தே சத்சு பின்ன சாரித்திர தரிசனா. முன்னோர்கள் என்ன மரபு ஏற்படுத்தி வச்சிருக்கார்களோ, தர்மத்தை பற்றி கர்மத்தை பற்றி என்ன சொல்லிட்டு போயிருக்கார்களோ, அதிலிருந்து ஒருத்தன் மாற முற்பட்டால் சான்றோர்கள் அவனை கொண்டாட மாட்டார்கள். அவனுக்கு புகழ் கிட்டாது. சிறந்த புத்தகங்களில் அவனுக்கு இடம் கிடைக்காது. குலீனம் அகுலீனம் வா, ஒருத்தன் உயர்குலமோ எந்த குலமோ, வீரம் புருஷமானினம், அவன் வீரனோ வீரம் இல்லாதவனோ, சாரித்திரமேவ வியாக்கியாதி, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, ஆனால் ஒழுக்கந்தான் ஒரு மனிதனை எடை போடும். ஒருத்தனை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டுமானால் அவன் படித்த படிப்புக்கு தக்க ஒழுக்கத்தோடு இருக்கிறானா, அதுவே முக்கியம். அனார்ய ஸ்வார்ய சம்ஸ்தான சௌச்சாதீன்தா சுஜி லக்ஷண்யவதவலக்ஷண்ய துஷீல சீலவானிவ. ஒருத்தன் தர்மத்தை மட்டும் திரித்து பேச ஆரம்பித்தால் அவனை கண்டு ஜனங்கள் நடுங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? இவர் நல்லவரா இருக்கார், இவர் தர்மவானா இருக்கார், இவர் பேசுவது தர்மமா இருக்கும் என்று மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்தால் அவர் பேசுவதை மதிக்க ஆரம்பிப்பார். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் நாங்கள் தர்மம் சொல்றாப்புல அதர்மத்தை பேச ஆரம்பிச்சுட்டால் அப்போ ஜனங்கள் எல்லாம் குழம்பி போடுவாருங்க. இன்னார நம்புறோம், இவர் பேசுறது தர்மம் நினைக்கிறோம், ஆனால் அவர் தர்மம் பேசுறாப்புல அதர்மத்தை பேசிட்டார்னால் அப்போ சாமானிய ஜனங்கள் மயங்கி கட்டுப்படுவாளோ இல்லையோ. ஜாபாலி நீர் பேசுறது அப்படிதான் இருக்கு. இப்போ உம்மை பெருத்த பண்டிதராய் சான்றோனாக மக்கள் நம்புகிறார்கள். நீர் இப்படி கர்மமா பிறவியா முற்பிறவியா பாப்பமா புண்ணியமா ஒன்றும் கிடையாதுன்னு பேசினீர்னா நாளைக்கு உம்மை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் குழம்பிப்பட மாட்டாளா? அப்படி பேசக்கூடாது. அதர்மம் தர்மவேஷேன யத்யஹம் லோகசங்கரம் சத்தியமேவ அனுசம்சம் ச ராஜவிருத்தம் சனாதனம் தஸ்மாத் சத்தியாத்மகம் ராஜ்யம் சத்திய லோக பிரதிஷ்டிதா. இந்த உலகமே சத்தியத்தில் தான் நிலை பெற்றுள்ளது. சத்தியத்தால் தான் நானும் நீரும் வாழுகிறோம். சத்தியத்தில் தான் இறைவனுக்கு ஆசை உள்ளது. சத்தியத்தில் தான் பண்டிதர்களும் சான்றோர்களும் எப்போதும் ஆனந்தப்படுகிறார்கள். அந்த சத்தியத்தை மீறி யார் பேசுகிறானோ அவனை பாம்பை கண்டா போலே ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஒரு பாம்பை பார்த்த உடனே பயப்படுறோம், ஓடுறோம். அதை போல பொய் பேசுறவனை யார் அவனை வெய்யவோ வாழ்த்தவோ அடிக்கவோ வரமாட்டாளாம், பயந்து ஓடிப்படுவார்கள். என்னை இவர் என்ன பேசுவாரோ என்ன குழப்பிடுவாரோ, நான் எப்படி ஏமாந்து போயிடுவேனோ. அதனால பொய் மட்டும் சொல்லாதீங்க. நீர் பேசுவது பொய், உன் மனசுக்கே தப்புன்னு தோணினதை நீர் பேசின்னு இருக்கீர், அப்ப அது பொய்யாத்தானே இருக்கணும். உத்விஜந்தே யதா சர்ப்பானு நராத் அனுதவாதினா சத்தியமேவேஸ்வரோ லோகே சத்தியே தர்ம ஸ்வதாஸ்ரிதா. எப்பவும் ஈஸ்வரனுக்கு சத்தியம்தான் பிடிக்கும், மகாலட்சுமி தேவிக்கு சத்தியம்தான் பிடிக்கும். உண்மை பேசுபவனிடத்தில் தான் லக்ஷ்மி தேவி குடிகொள்கிறாள். நைவலோபான்ன மோகாத்வா
நச்ச அஜ்ஞானோத்தமோன்விதः சேதும் சத்யஸ்ய பேத்ஸ்யாமி குரோஹோ சத்யஸ்ரீவஹ. இனி காரணங்களை சொல்றேன் கேளும். மக்களுக்கெல்லாம் சத்தியம் பேசுறதுல தான் ஆசை இருக்கும், சந்தேகம் இல்லை. ஆனால் ஏதோ சில காரணத்தால் அசத்தியம் பேச தூண்டப்படலாம். அந்த காரணங்களை தாண்டது தான் மனுஷனுக்கு இருக்கிறது. என் குடும்பத்துல கஷ்டம் சுவாமி, அதனால வேற வழி இல்லை, கை நீட்டிட்டேன், லஞ்சம் வாங்கிவிட்டேன். இது சொன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? என் குடும்பத்துல கஷ்டம், இந்த பொய் சொன்னா எனக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னார், சொல்லிட்டேன் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? அப்ப பலரும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொய் சொல்லுவதற்கு காரணமாக கற்பிப்பார்கள். அப்படி ஆகாது. இப்ப நான் கூட தப்பித்து கொள்ளலாம். ஜாபாலி, என்னுடைய தம்பி வந்து கூப்பிட்டார், தாயே வந்தாள், எந்த கையை வரம் கேட்டாளோ, எந்த பரதனுக்காக வரம் கேட்டாளோ அவர்களே வந்து என்னை வேண்டுகிறார்கள். ஆகவே இனி அந்த வரத்துக்கே யூஸ் இல்லை, இனி அந்த வரமே நிற்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்ப திரும்ப நாட்டுக்கு போனால் நான் ஒரு சந்தர்ப்பவாதியாகி விடுவேன். எப்பேற்பட்ட கருத்தை ராமன் சொல்றாருன்னு பார்க்கணும். யார் வரம் கேட்டாலோ அவளே வந்திருக்கா, யாருக்காக வரம் கேட்டானோ அவன் தான் கெஞ்சின்னு இருக்கான். ஆனா இந்த 2 பேர் திரும்ப வந்து கெஞ்சிலானும் கொடுத்த வரமும் பெற்ற வரமும் வீணாகாது. என என் தந்தை இல்லை, கேட்டது தந்தையிடத்தே, தந்தை வரம் கொடுத்தார், அதை காப்பாற்ற வேண்டியதுதான் எனக்கு கடமையே தவிர அதுல இந்த வரம் இனிமே செல்லுபடி ஆகுமா ஆகாதா, அவனே வந்துட்டானா வரலையா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது என் வேலை கிடையாது. காயேன குருதே பாபம் மனசா சம்பிரதாரிய தத் அனிருத்தம் ஜிஹ்வயாச்சாக திரிவிதங் கர்ம பாதகம். சில மனிதர்கள் பாதகமான கர்மங்களை செய்கிறார்கள். மகாபாதகம், அனுபாதகம், உபபாதகம், பாதகம், இதெல்லாம் வெவ்வேறு டிகிரி பாபம். எல்லாம் பாபம்தான், ஆனால் வெவ்வேறு டிகிரின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை போல் இது கீழ் டிகிரி, அடுத்த டிகிரி, அடுத்த டிகிரி, ரொம்ப மோசமான பாபம்னு இருக்கும்போது அதைத்தான் மகாபாதகம்ங்கிறார். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய 3 கரணங்களாலும் பாபம் செய்கிறான். என்னவெனில் காயேன குருதே பாபம், கைகளாலே பாபம் செய்கிறான், உடம்பால் செய்கிறான். மனசா சம்பிரதாரிய தத்து, அந்த பாபத்தை கையால எப்படி பண்ணணும்னு மனசால திட்டம் போடுறான் பாருங்க, அது மனப்பாபம். மனத்தால் திட்டமிடுவது மனசால் செய்யும் பாபம். திட்டமிட்டதை நிறைவேற்பது கைகளால் செய்யும் பாபம். அதற்கு மேலே பொய் பேசுவது நாக்கால் செய்யும் பாபம். ஆக பேச்சால் செய்கிற பாபம் பொய், உடலால் செய்கிற பாபம் அடிக்கிறதோ கொலையோ கொள்ளையோ எதுவோ. மனத்தால் பாபம் இதை செய்வதற்குண்டான திட்டம் தீட்டுதல். இப்படிதான் ஓரொரு மனிதனும் முக்கரணத்தாலும் பாபம் செய்கிறார். பூமிகி கீர்த்திகி யசஹ லக்ஷ்மிஹி புருஷம் பிரார்த்தயந்திஹி சத்தியம் சமனுவர்த்தந்தே சத்தியமேவ பஜேத்தமஹ. யாரொருத்தன் உண்மை பேசுபவனாக உள்ளானோ அவனிடத்தில் தான் பூமாதேவி திருப்திப்படுகிறாள், அனைத்தையும் கொடுக்கிறாள். அவனிடத்தில் தான் புகழ் இருக்கும், அவங்கிட்டத்தான் லக்ஷ்மி தேவி இருப்பாள். அனைவருக்கும் ஆசை அந்த உண்மை பேசுறவனை கண்டு. அதிலிருந்து நான் மாற மாட்டேன். ஸ்திராமயா பிரதிஜாதா பிரதிஜா குரு சந்நிதோ. வசிஷ்டருடைய சன்னிதானத்தில் என் தகப்பனார் முன்னே காட்டுக்கு போவேன், கைகையின் விருப்பப்படி பழங்களை உண்டு வாழ்வேன், தவத்திருக்கோலத்தில் இருப்பேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன். ஆகவே அதிலிருந்து நான் மீறுவது முடியாது. கர்மபூமி மிமாம் பிராப்பிய கர்த்தவியம் கர்மயச்சுவம் அக்னிர் வாயுஷ்ச சோமஸ்ச கர்மணாம் பலபாகினா. இது கர்மபூமி. இங்கே அக்னி தேவனோ வாயு பகவானோ சூரியனோ கூட தங்கள் தங்கள் கடமையை ஆற்றி கர்மத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்படி இருக்கும்போது மனிதனான நான் செய்ய மாட்டேனா? என் கர்மத்தை செய்ய விடும். சத்தியஞ்ச தர்மஞ்ச, உண்மையோ தர்மமோ, பராக்கிரமம் வீரமோ, பூத அனுகம்பாம், ஜீவராசிகளிடத்துல தயையோ, பிரியவாதித்தாம், இனிமையாக பேசுகிறதோ, த்விஜாதி தேவா அதிதி பூஜனம், அந்தணர்களை தேவர்களை விருந்தாளிகளை பூஜித்தலோ, இது இத்தனை ஒரு மனிதனிடத்தில் இருந்தால்தான் அவனை மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். இதை தவிர மற்றதை பற்றி மக்களுக்கு விருப்பமில்லை. யதாகி சோரஹ. ஆக நீர் ஏதோ பேசுவதை பார்த்தால் திருடர்கள் பேசுகிறா போலே, பொய் பேசுபவர்கள் பேசுகிறா போலே இருக்கிறது. இப்படி பேச வேண்டாம் என்று கோபித்து கொண்டு அவர் பண்ண தப்பையெல்லாம் எடுத்துரைத்தார் ராமன். ஜாபாலி கடைசியா உத்துனுட்டார். நான் ஆஸ்திகானாம் வச்சனம் பிரவீமியகம். நான் ஆஸ்திகவாதம் பேசலே, நான் ஆஸ்திகனு இல்லை, நான் ஆஸ்திகோகம் நச்சனாஸ்தி கிஞ்சன, எப்போதும் இருந்ததும் இல்லை. சமீட்ச காலம் புனராஸ்திகோபவம் பவேய காலே புனரேவ நாஸ்திகா. இனிமே நாஸ்திகனாக இருக்க மாட்டேன். ராமா, நீ வந்துடக்கூடாதா, நாட்டுக்கு திரும்ப கூடாதான்னு ஆசையில 4 வார்த்தை பேசிட்டேன், விட்டுடு. இந்த பேச்சத்தனையும் தப்பு, அத்தனையும் வீண், நிற்காது அப்படிங்கிறது எனக்கே தெரியும்னு ஒத்துண்டார். அப்பதான் ராமன் சமாதானம் அடைந்தான்.
ஆனாலும் கோபம் போல ஏதோ சொல்ல போறார், என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒரு அறிவிப்பு.